ஹாய் ஹலோ என்னுடைய சித்தி பொண்ணோட மேரேஜுக்கு தான் கிளம்பிட்டோம். இது முதல் நாள் நைட்டு திருவாதிரை ஃபங்க்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாய் மாமா வந்து பொண்ணுக்கு புடவை எடுத்து கொடுக்கறது, அவருடைய செய்ய வேண்டிய சீர்முறை எல்லாமே வந்து செய்வாங்க. அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்களாம் ஒரு தனி ஃபோட்டோ செஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொண்ணு அந்த கேப்பில் லெஹங்காலாம் மாற்றிட்டு வந்துட்டு அவங்களும் ரெடியாகி வந்துட்டாங்க. இது அடுத்த நாள் வந்து முகூர்த்தத்துக்கு ரெடியான சாரீ, மேக்கப், பொண்ணோடைய சாரீ கலரு, அந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க அந்த செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஜுவல்லு அது பக்காவாக மேட்சிங்காக இருந்தது. ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து இவளுக்கு ஏற்ற மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளோட ஜோடி பொருத்தம்லாம் செமையாக இருந்தது. அப்புறம் வழக்கம் போல் கேமராமேன் எடுத்தாலும் சரி எடுக்கலாலும் சரி நாங்களே ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்குவோம். அதை முடிச்சுட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 o'clock மேலே யாரும் வீட்டுக்கெலாம் எப்பயும் போக மாட்டோம். இந்த மாதிரி ரிலேஷன்ஸ்லாம் ஒன்றா சேர்றதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? எப்போ எந்த ஃபங்க்ஷன்னாலும் சரி அதுக்கு முதல் நாளே பிளான் பண்ணிக்குவோம். ஒரு ஃபுல் டே வேறு எங்கேயாவது ஏதாவது ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் யாராவது இன்னொரு அக்கா வீடு, அண்ணா வீடு அந்த மாதிரி போய் உட்காந்து அரட்டை அடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி எங்கள் அண்ணா வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 18-20 பேர் இருந்தோமா, சரி ஓகே கொஞ்சமாக லைட்டாக தூங்கிட்டு ஒரு 7 மணிக்கா பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது சிம்பிளாக சாப்பாடு ரசம் வச்சு குழந்தைங்க எல்லாத்துக்குமே சிக்கன் 65 ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அதை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அதை ஒரு 3 அக்காங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மீதி எல்லாருமே நாங்கள் குட்டீஸோடு உட்காந்துட்டு ராஜாராணி விளையாண்டுட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. உங்களுக்கு ராஜாராணி கேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். விளையாட இந்த போலீஸ் திருடனை கண்டுபிடிக்கும் போது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி இருக்கே, அது செமையாக இருக்கும். ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.